இந்த கதையோட ஆரம்பத்தில் ஹீரோ வந்து டான்ஜி கிட்ட, டான்ஜி நான் வந்து உனக்கு எந்த வகையிலும் பிரயோஜனமாக இல்லை, உனக்கு வந்து என்கிட்ட இருக்கிறது பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படியெல்லாம் இல்லை மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னால் வேறு என்ன பண்ண முடியும், நான் ஜஸ்ட்டு ஒரு மார்டல் தான், நான் வந்து இம்மோர்டல் ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மாஸ்டர் வந்து மறுபடியும் வந்து அவர் மார்டலாகவே நடிச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டான்ஜி வந்து நினச்சிட்டு இருப்பா. அதே சமயத்தில் சீனங்கட்டி அந்த க்ரீன் வேலின்னு சொல்லப்படுற அந்த இடத்தோட ஹெட்டு வந்து வர்றாரு. ஆக்சுவலாக அது அந்த சிப்ளிங்ஸோட அப்பா. அப்படி வந்தோடனே வந்துட்டு வாங்கப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ வந்துட்டிங்களா அப்பா, நான் வந்து உங்களுக்கு ஒரு புதிய ஒரு அற்புதமான ப்ரெசண்ட் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ப்ரெசண்ட் வச்சுருக்கியா, பரவாயில்ல நீ ஏதோ யூஸ்ஃபுல்லாக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாப்பா இங்கே பாருங்கள் இதுதான் ஸ்டீம்டு பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் பார்த்துட்டு கட்டு போயிட்டு, ஓ என்னை இப்போ தான் உனக்கு ஜோக்காக தெரியுதா, உன்னை நான் அடித்து வளர்த்திருக்கணும், உனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் அடிக்க போக, அதுக்கப்புறம் அவன் சிஸ்டர் வந்துட்டு அப்பா இருங்க நானுமே வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீயா என்னம்மா வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டும்போது, அதே ஸ்டீம்டு பன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி என்ன நடக்குதுனே புரியல, என்ன அவனுக்கு என்கிட்ட விளையாண்டுருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பா இது வந்து சாதாரண ஸ்டீம்டு பன்ஸ் கிடையாது, இது வந்து ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு ஆள்கிட்ட வந்து நம்ம வாங்கிட்டு வந்தது, இது சாப்பிட்டு பாருங்க, அவர் வந்து மிச்சத்தை வச்சு சாப்பிட்டு மிச்சத்தில் வந்து கொஞ்சம் கட்டி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ லெஃப்ட் ஓவர்ஸ் வாங்கிட்டு வந்துக்கிறீங்களா முட்டாள்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் வந்து இந்த மாதிரி நீ சாப்பிடுப்பான்னு சொல்லிட்டு இருக்க, சரி சரி நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவன் அந்த ஸ்டீம் பண்ணுவாங்களாம், அந்த ஸ்டீம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இவன் வந்து அதை கடித்து சாப்பிட்றான். இவனுக்கு வந்து அந்த எலிக்மெண்ட் அந்த இல்லத்துக்கு வந்து இவன் போனோடனே வந்து இந்த ஸ்டீம் பண்ணில் வந்து ஒரு ஃப்ளேவர் இருக்குது, அதுதான் வந்து ஹோலி ஃப்ளேவர், இதில் வந்து ஹோலி ஃப்ளேவர் வந்து கண்டெயின் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அவங்க விவரத்தையெல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி மாஸ்டர்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாஸ்டர்லி வந்து இந்த மாதிரி என்னோடய சில்ட்ரன்ஸுக்கு வந்து ப்ரீஷியஸான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காருன்னா, அவர் வந்து ஏதாவது ஒன்று என்கிட்ட எதிர்பார்க்கணும், ஒருவேளை அவரோட செஸ் பீஸை வந்து என்னை மேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரா, ஏன்னா இவர் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளாக இருந்தால் கண்டிப்பாக அதாக தான் இருக்கணும், ஏன்னா நான் வந்து ஓரளவு கல்டிவேஷன் வந்து ஒரு பெரிய ஆள் மாதிரி தான், ஸோ அவர் வந்து என்னோடய செஸ் பீஸை வந்து என்னை யூஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்க, அதே சமயத்தில் வெளிலேருந்து ஒருத்தர் வந்துட்டு தலை இங்கே பாருங்கள் அந்த சைட்னஸ் வந்திருக்காங்க போல பார்க்குறக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் வந்து இந்த மாதிரி போனோடனே வந்து இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கார் சைட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு போது, ஓ நீங்களா சார், நாங்கள் வந்து உங்களை பார்க்குறக்கு தான் வந்து வந்தோம், நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் நீ ஏன் வந்து கல்டிவேஷனில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாக மாறிட்ட போல், ஷார்ட் டைமில் வந்து நீ இவ்வளோ ஜாஸ்தியாக வர்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, ஆக்சுவலாக நான் வந்து ரொம்பலாம் கஷ்டப்படல, எனக்கு ஈஸியான ஒரு மெத்தட் மூவ் பண்ணியே வந்து நான் வந்துட்டேன், அந்த மெத்தட் வந்து உங்களுக்கு என்னென்னு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ வந்து மாஸ்டர் லீ பற்றி பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உங்களுக்கு மாஸ்டர் லீ பற்றி தெரியுமா, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நான் அந்த லியூ ஃபேமிலியோட அந்த ஒரு ஃபேமிலி மெம்பர் வந்து போட்டு தள்ளதுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எது ஃபேமிலி மெம்பர் போட்டு தள்ளிட்டியா, ஆமாம் ஆக்சுவலாக வந்து அவனை வந்து போட்டு தள்ளிவிட்டு அவன் ஃபேமிலியுமே வந்து இப்போ அழிக்கணும், அந்த அழிக்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு பவர் கிடையாது, ஸோ உங்கள்கிட்ட வந்து அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி அவனோட ஃபேமிலி வந்து அழிக்கிறதுக்கு தான் நான் வந்து இப்போது உதவி கேட்டு வந்திருக்கேன், நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து உதவி பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக தான் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல, அந்த லூ ஃபேமிலிங்க வந்து ஏற்கனவே வந்து ஒரு இம்மோர்டல்ஸை வந்து உருவாக்கினவங்க, அந்த இம்மோர்டல் வந்து இப்போ இம்மோர்டல் வேர்ல்டில் இருக்கிறான், அப்பேற்பட்ட ஃபேமிலி போய் நீ வந்து பார்த்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போது, ஆமாம் வேறு என்ன பண்ணுறது, அவங்க வந்து மாஸ்டர் லீவையே வந்து அஃபன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, யார் இந்த மாஸ்டர் லீ, இவளே வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன், நான் வந்து மாஸ்டர் லீ வந்து முதல்ல பார்க்குறேன், அதுக்கப்புறம் நான் முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல வந்து ஒரு நிலநடுக்க மாதிரி ஷேக்காக, அப்போ வெளியில் இருக்கிற ஒரு ஆள் இருந்துட்டு இந்த மாதிரி அந்த காட் வேலியிலிருந்து அந்த சடங்கு மூலமாக வந்து அந்த கட்டுப்படுத்தி வச்சுக்கிற தீய சக்தி வந்து டீமன் தளத்தை வந்து வெளியில் வர பார்த்துட்ருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்கெல்லாம் போயிட்டு இருந்தால் அங்கே சின்ன சின்ன மினி டெவில்ஸ் எல்லாம் வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த பெரிய டீமன் வந்து வெளியில் வர்றதுக்கோசரம் அந்த டீமனுக்கு வந்து இது டைம் வாங்கி கொடுத்துட்ருக்கோம், இவங்க எல்லாமே வந்து சண்டை கட்டிகிட்டு இருப்பாங்க, அந்த கிங்கு எல்லாருமே சண்டை கட்டுறாங்க, கிங்கு அந்த சைனஸுமே பேத் ஓப்பன் பண்ணுறாங்க, அது டேரெக்டாக வந்து அங்கே போகும்போது அங்கே இருக்கிற எல்லா எல்டர்ஸுமே வந்து ஒரு மாதிரி மயங்கி விழுகிறாங்க, என்னென்னு பார்த்தா அது கொஞ்சம் ஒரு மிட் லெவலான ஒரு டீமன் வந்து அங்கே நின்றுட்டுருக்கோம், யாரா நீ உனக்கு என்ன தெரியுமா வந்து என்னோடய எல்டர்ஸ் இப்படி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு போது, அது வந்து அதோட உயிரியை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய ஆன்மாவை வந்து உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் டீமன் கடவுளே வெளியில் வாங்கன்னு சொல்லிட்டு, டீமன் கடவுள் வந்து அது வெளியே வந்து இழுத்து விட்டுரும், அது வந்து வெளியில்
வெளியில் வந்தது உண்மையான டீமன். அந்த டீமன் வந்து அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு கிங் மாதிரி. ஸோ அது வந்து எல்லாத்தையுமே வந்து போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடும். எல்லாத்தோடமே வந்து பவர்ஃபுல்லான வேலை. எல்லாத்தினாலுமே வந்து அது தாக்கு பிடிக்க முடியல. இந்த சைட்னஸ் என்ன நினைக்கிறான்னா வந்து இது எல்லாத்துக்குமே வந்து ஹீரோ தான் பின்னாடி வந்து ஏதாவது உட்காந்துட்டு ஸ்கெட்ச் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு. ஆனால் ஹீரோக்கு வந்து இந்த அந்த விஷயமே வந்து தெரியாது. அவர் திறந்துடிச்சு தூங்கிட்டு இருப்பார். அதே சமயத்தில் வந்து எல்லாத்துக்குமே அங்கே அடி சரி மாதிரியே விழுந்துட்டுருக்க. ஒரு கட்டத்தில் வந்து இந்த அந்த க்ரீன் வேலியில் இருக்கிற அந்த சீஃபுக்குமே வந்து அடி விழுந்துடும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே வந்து பயங்கரமாக விழுந்துகிட்டு இருக்கு. அந்த சைட்னஸ் வந்துட்டு ஏன் வந்து இந்த மாதிரி மாஸ்ட்லி வந்து எந்த விதமான மூவுமே பண்ணாமல் இருக்கார், அவர் வேறு ஏதாவது பிளான் மேக் பண்ணுறாரா அப்படி சொல்லிகிட்டு இருக்க. அந்த டீமன் ஸ்ட்ரைட்டாக நம்ம சைட்னஸ் அட்டாக் பண்ணி வருது. சைட்னஸ் வந்து தடுக்கிறா. ஆனால் தடுத்தா அந்த ஷீல்டையுமே உடச்சிட்டு அது சாப்பிட போக அப்போ சைட்னஸ் வந்துட்டு என்னை யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள நினைக்க ஹீரோ அந்த பண்ணி கொடுத்த அந்த பேப்பர் டாய் வந்து வெளிப்படுது. அந்த வெளிப்பட்டோனையுமே வந்து அந்த டீமனுக்கு வந்து அது ஒன்றுமே புரியல. இப்படி ஒரு விஷயம் இருக்கா, என்னடா புது விதமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ யாரானாலும் இருந்துக்கோ, இதை வச்செல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டீமன் கிட்ட போக அந்த டீமன் வந்து என்ன விதமான அட்டாக் பண்ணாலுமே வந்து அதுக்கு பக்கத்தடியும் கூட வர மாட்டேங்குது. வரவே வந்து நலிஃபை ஆயிடுது. ஸோ அந்த பேப்பரை இதை பார்த்துட்டு வந்து இப்போ ஏற்பட்ட ஒரு பயங்கரமான எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சால் நான் வந்து வெளியிலே வந்திருக்க மாட்டேன், நான் திறமையாக வீட்டுக்கே போகிறேன்னு சொல்லிட்டு அதை அந்த சீல் பண்ணி வச்சுருக்க அந்த கோக்குள்ளேயே போய் தன்னைத்தானே சீல் பண்ணி பார்க்க அதுக்குள்ளேயே வந்து இந்த பேப்பர் டாய் போய் அவனை அட்டாக் பண்ணிடும். பயங்கரமாக அதுக்கு அடி விழுந்துடும். அடி விழுந்ததுக்கப்புறம் அது கோய்க்குள்ளும் போய் தன்னைத்தானே வந்து சீல் பண்ணிக்கும். ஆக்சுவலாக இந்த பேப்பர் டாய் பார்த்தே வந்து அது பயந்துக்குச்சு, நான் வந்து வெளியில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஷாக்குன்னு நான் வந்து இப்போ ஏற்பட்ட ஒரு டீமனே வந்து ஒரு பேப்பர் டாய் வச்சு பயந்து தன்னைத்தானே வந்து லாக் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து இந்த பேப்பர் டாய் வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சைட்னஸ்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அந்த சீஃபுமே வந்து சொல்ல ஆக்சுவலாக இது வந்து என்னோடது கிடையாது, அந்த கடவுள் வந்து ஒரு டாய் பேப்பரை வந்து மேக் பண்ணி கொடுத்தாரு, அதைத்தான் நான் வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பேப்பரு அதாவது ஒரு டாய் ஹீரோ மேக் பண்ணி வந்து இந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளாக இருக்குன்னா கண்டிப்பாக அவர் வந்து கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ என்ன சொல்கிறீங்க, அந்த லூ ஃபேமிலி வந்து அழிக்கிறதுக்கு என் கூட வர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாருமே வந்து லூ ஃபேமிலி வந்து போட்டு தள்ளுறதுக்கு ஸ்கெட்ச் போட்டுருக்கு. அதே சமயத்தில் வந்து அந்த லூ ஃபேமிலியிலேருந்து சின்ன 2 அதாவது குட்டி குஞ்சன்ஸ் வந்துட்டு இருப்பானுங்க. எதுக்கு நான் வந்து இப்போ டீமன் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து இவனுக்கு பின்னாடி வந்து அட்டாக் பண்ணி அவங்களோட ஃபேமிலியை வந்து இந்த மாதிரி டேர்ட்டி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறதான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. அவங்களும் வந்து இந்த பேப்பர் பிளேன் அட்டாக் பண்ணுறதுலாம் பார்த்து ஷாக்கில் தான் இருப்பானுங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து க்ரீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது லூ ஃபேமிலியோட ப்ராடக்டர் தானே, என்ன விதமான ஒரு சாட்டிஸ்ஃபையிங்கான மூமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நாங்கள் வந்து யங் மாஸ்டர் தான் வந்து தேடி வந்தோம், அவரை காங்கலை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓ யங் மாஸ்டரா, அவர் எப்போவோ இறந்துட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யார் என்ன தைரியம் வந்தால் எவனை எங்கள் யங் மாஸ்டர் மேலே கை வச்சான், அவனை இப்போ போய் நான் கதையை முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை நான் தான்ப்பா பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் வாயடைச்சு போயிடுறானுங்க. அதுக்கப்புறம் இது அவனுக்கு தேவை தான், அவன் கொல்லப்பட வேண்டியதான், அவன் சரியான ஆளே கிடையாது மேடம், அவன் கேரக்டருமே சரி கிடையாது, சரி நான் இங்கேருந்து கிளம்புறோம்னு சொல்லிட்டு போது எங்கேப்பா போகிறீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து அந்த லூ ஃபேமிலிக்கே வந்து சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னைத்தானே வந்து அப்பிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. இரு அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் ரொம்ப கைண்ட்னஸாக நடந்துக்கிறீங்க செயின்ட் அப்படின்னு சொல்லி அதாவது சைட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சீஃப் இருந்துட்டு இதை யூஸ் பண்ணுறா, வெறுங்கையில் அடித்தா அவன் கை வலிக்குமில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதையும் கொடுத்துட்டு இருக்க. இப்போ அதே சமயத்தில் அங்கே சீனங்கட்டை ஹீரோ வந்து இந்த மாதிரி தூக்கத்துலேருந்து விழிச்சோனையும் வந்துட்டு டான்ஜி இந்த மாதிரி ரெயின் வந்து நின்றுச்சு, நம்ம வந்து வெளியில் போய் ஜஸ்ட் வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து ஒரு பெரிய பறவை வந்து வந்துகிட்டு இருக்கும். அந்த பறவையிலேருந்து வர்றது யாருன்னு பார்த்தா அந்த சிப்ளிங்ஸ் வந்து இறங்கிட்டு இந்த மாதிரி க்ரீட்டிங்ஸ் மாஸ்டர்லி எங்களோட அப்பாவும் அப்புறம் கிங் லூவுமே வந்து வேறு ஒரு பிஸ்னஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியில் எங்கேயோ போயிருக்காங்க, என்ன விஷயம்னு எனக்கு தெரில, ஆனால் உங்களை நல்லா என்டர்டெயின் பண்ண சொல்லிட்டு தான் போய்க்கிறாங்க, ஸோ வாங்க நாங்கள் வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணுற பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டான்ஜி இருந்துட்டு மாஸ்டர் நானும் வரேன் அப்படின்னு சொல்லும்போது டான்ஜி வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து அந்த சைட்னஸும் வந்துடுவா, நானும் வர்றேன் வா வந்து தொலை. அதுக்கப்புறம் அந்த பிரின்சஸுமே வந்துட்டு நானும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாம் என்ன நேரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து அந்த பறவையில் ஏற்றிட்டு போயிட்டுருக்க. ஹீரோவுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் வந்து நான் கேம்ஸ் நிறையா விளையாண்டேன், அதில் வந்து ஹேவன்லி பேர்ட் அப்புறம் சீக்கிங் அந்த மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் என் கலெக்ஷனில் வச்சுருந்தேன். ஆனால் அதை விட இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாத்துக்குமே இதை கேட்டோடனே வந்து ஷாக்காக இருக்குது. ஏன்னா அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு என்டிட்டி. இவங்களே வந்து சங்க காலத்துலேருந்து கேள்விப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து ஹீரோ வந்து கலெக்ஷனாக வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கு. அந்த இடமே வந்து அந்த
சீல் பண்ணி சடங்கு பண்ண அந்த மலையை தாண்டி இன்னும் உள்ளே போனால் வந்து அந்த இடம் வந்துடும். அந்த இடத்துக்கு போனோமே வந்து அங்கே இருக்கிற காட்சிகள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக அது எல்லாமே வந்து ஒரு மேஜிக்கலான வந்து க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு மேஜிக்கலான ஒரு சீனரிஸ் தான். எதுவுமே வந்து ரியல் கிடையாது. ஒரு சிலதானது ரியலாக இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து ஒரு எல்டர்ஸ் வந்து ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கு. அவன் வந்துட்டு என்ன பார்க்குற, ஹீரோவுக்கு வந்து அந்த மாதிரி ஃபிஷ் பிடிச்சிருக்கு, அந்த ஃபிஷ் வந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி பண்ணு, சீக்கிரமாக அந்த சீனரி எல்லாம் அழகாக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. அது எல்லாத்துக்குமே பயங்கரமாக உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் அந்த பவர் வந்து ட்ரைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே வந்து இப்படி ஹீரோவோட மனசில் வந்து நெஞ்ச நக்கருக்கு வந்து போயிட்டுருக்கு. இப்போ டோர் அந்த ஓப்பன் ஆகி ஹீரோ வந்து அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது நிறைய விதமான ஃபீமேல்ஸ் அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி வாங்க கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கெஸ்ட்டா நானா, ஓ இவங்களாம் சொல்கிறீங்களா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு வந்துட்டு, நான் வந்து இந்த மாதிரி மாஸ்டர் லீக் கூட வர்றதுக்கு வந்து ரொம்ப பெருமைப்படுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இப்போ அதே சமயத்தில் வந்து அங்கே வந்து நடன காட்சிகள் நடக்குது. ஹீரோ வந்து ஒரு டீ மாதிரி கொடுக்குறாங்க. அது டீ மாதிரி இருந்தாலுமே அது ஒரு ஸ்ப்ரைட் மாதிரி ஒரு ட்ரிங்க்கு. அது ஹீரோ குடிச்சிட்டு வந்து, இது சூப்பராக இருக்குது, இதுக்கு நான் 5 வருஷம் வந்து வெயிட் பண்ணேன்ப்பா, 5 வருஷமாச்சு இதை குடிச்சு, எவ்வளோ நல்லாயிருக்கு, ஆனால் கோக்காக இருந்தால் வந்து நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு வந்து அந்த க்யூரியாசிட்டியில் இது எப்படி நீங்கள் மேக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுருவார். ஏன்னா இந்த பிரின்சஸ் சைட்னஸ் 2 பேருமே வந்தது வந்து இந்த ட்ரிங்க்கை வந்து ட்ரிங்க் பண்ணுறதுக்கு தான். அந்தளவுக்கு வந்து இது கொஞ்சம் வேல்யூபலான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு, இருங்க மாஸ்டர் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டேரெக்டாக அந்த ஸ்ப்ரைட் மாதிரி ஒரு கண்டாமினேட்டட் வாட்டரை வந்து உருவாக்குறதுக்கு வந்து ஒரு ஆர்ப் இருக்கும். அந்த ஆர்ப் வந்து எடுத்துகிட்டு போக அந்த இன்னொரு சிப்ளிங்ஸ் வந்துட்டு, அக்கா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதைத்தான் பார்த்தாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் நம்ம இதை பார்த்து கொடுத்துதான் ஆகணும். இந்த மாதிரி ஹீரோ வந்து நமக்கு இன்டேரக்டாக வந்து ஹிண்ட் பண்ணியிருக்காரு இது வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நம்ம எப்படி மறுக்க முடியும்? அது மட்டும் இல்லை, ஹீரோ வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் எவ்வளோ விஷயமா இருந்தாலும் சரி, எத்தனை நேரம் வந்து பார்த்துட்டு இருந்தாலுமே அது வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அவருக்கு வந்து அதை பேக் பண்ணி கிஃப்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அக்கா அவர் உங்களையும் வந்து கொஞ்சம் நேரமாக பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இது ஜோக் பண்ணுறதுக்கான டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் ஆர்வம் வந்து ஹீரோ கொடுத்துட்ருக்கேன். இதுதான் அந்த கண்டாமினேட்டட் ஆர்பா அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு அந்த அப்படின்னு என்னென்னு அவங்களுக்கு ஒன்றுமே போடல. ஹீரோன்ட்டு இதை வந்து யாரை வந்து ப்ரெஷர் மூலமாக வந்து அனுப்புறங்காட்டி ஒரு கிர்ன்னு ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அது ஃபஸ்ட் டைம் தான் அவங்க கேட்குறாங்க. அப்படியெல்லாம் வந்து அங்கே விஷயம் போயிட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு, இது விஷயத்தை நான் வந்து சும்மா வாங்கக்கூடாது, நீங்கள் எப்போ வேணாலும் என் வீட்டை வந்து விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணாலும் நான் வந்து சாப்பாடு சமைச்சு கொடுக்குறேன், அருமையாக சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த நேரம் வந்துட்டு ஹீரோ ரொம்பவுமே வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து தயாராக இருக்கார். அவருக்கு வந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க. இதோடைய அந்த பார்ட் முடியுது. லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இனி நெக்ஸ்ட்டு அந்த லூ ஃபேமிலிக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சாப்டரில் வெயிட் பண்ணி பாருங்க கைஸ். பை கைஸ்.